வீட்டில் ஒருத்தரை பற்றி மக்கள் நினைச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அவங்க எடுத்து இங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அவர் நினைச்சாலும் வெளியில அனுப்ப முடியாது. இது என்ன சும்மா கூட்டமா? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. சூர்யா நந்தினியோட பேர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க நல்லா பழக்கம் உங்களுக்கு இருந்தாலே அந்த கெமிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும். சூர்யாவை பெரிய அளவில் காட்டுறதில்ல. சூர்யா தான் இந்த நாடகத்தின் உயிர். அவர் அதிகமாக காட்டுங்க ப்ளீஸ். சீரியல் என்ன எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹீரோக்கு பயங்கர கெத்தெல்லாம் இருக்கும். அப்புறம் போக போக ஹீரோ சூர்யாவோட கோர் கேரக்டர் அடிப்படுற மாதிரி அவரை நிப்பாட்டாதீங்க. நான் ஒன்றும் கேட்கணும்னு இல்லை, என்ன என் ட்ராக்குங்க, ஏன் எனக்கு கெத்து இல்லை, நான் கேட்க மாட்டேன், மக்கள் கேட்டுப்பாங்க. சார் இது இந்த இடத்துல சூர்யா பயங்கர கெத்தான ஆளாச்சு சார், இவன் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நான் கேட்டேன் ஒரு டவுட்டில். தலைவர் இதில் பண்ணியிருக்கான் பாருங்க, எவ்வளோ பெரிய கெத்தான ஆள். அவர் அந்த பாம்பை பார்த்தாலே பயந்துருவாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம். பாம்பு கிட்ட நம்ம போய் வீரத்தை என்னடா நீ காட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். மாஸ்டர் எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் மாஸ்டரில் எடுத்துகிட்டு இருக்கும்போது இதை பயந்து இப்படி சுற்றி இப்படி போகலான்னு தான் நினச்சேன். பாதி வழியிலே டைரக்டர் கட்டு சொல்லிட்டாங்க. கட்டு சொன்னது நான் இப்படி ஆகிட்டேன். அப்படியே இருங்க, நான் ரொம்ப நேரமாக சார் கழுத்து இருக்குது சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி க்ளோஸாக வச்சுட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம எத்தனையோ குடிகாரங்களை பார்த்துருப்பேன். அதில் இப்போது இந்த சூர்யா ப்ளே பண்ணுற குடிகாரனில் நிறைய குடிகாரன்கள் இருக்காங்க. அப்போ குடிக்கிற வரைக்கும் என்னென்னா, நான் டைரக்டர் கிட்ட கேட்பேன், சார் இப்போது 4 பெக்கா இல்லை 3 பெக்கா இல்லை 2 பெக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட போதையோட லெவலையும் நாம் ஏற்றி இறக்கும். கிரிட்டிசம் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்கும். அதாவது இன்சல்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லலாம். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இப்படி தியேட்டரில் படம் பார்த்து இதில் பார்த்துலாம் ஒரு பெரிய ஆசை தான் இருக்கும், தவிர இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. வந்த புதுசில் என்னென்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு நானே கொஞ்சம் பயந்துட்டேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், பிரதர் நீங்கள் கொஞ்சம் நல்லா நடிக்கணும். நடிக்கவே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் இன்னும் பண்ணலைன்னா வேறு ஏதாச்சும் ஆகும். வெளியில இருந்த மக்கள் நிறையா பேர் சொல்லுவாங்க, என்ன அவன் என்னப்பா நடிகன் தானே அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு தெரியுமா? ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, 3 முடிச்சோடைய ஹீரோ நியாஸ் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? சூப்பராக இருக்கேன். நம்ம ஆக்சுவலாக 3 முடிச்சு சீரியல் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். கிரிட்டிசம் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்கும். ஆமாம் பிரதர். அது நம்மளுடைய இன்டெப்த்தை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணிச்சா? ஆமாம், அதாவது இன்சல்ட் ஆகிருக்கு அப்படி சொல்லலாம். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு பெரிய ஆசை தான் இருக்கும். ஆமாம், இப்படி தியேட்டரில் படம் பார்த்து இதில் பார்த்துலாம் ஒரு பெரிய ஆசை தான் இருக்கும், தவிர இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. கரெக்ட். ஒன்ஸ் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் இது ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டேவே நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா, அப்பாடா எப்படியாச்சும் இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு. ஓகே, நான் அப்படி இருக்கும் நமக்கு. இதோட எக்ஸிக்யூஷன் தான் பிரதர். நம்ம டக்குன்னு ஒரு படத்தை பார்க்குறீங்க, மூவியை பார்க்குறீங்க, ஒரு ஹீரோவோட ஆக்ஷனை பார்க்குறீங்க, அதுக்கு பின்னாடி அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸிக்யூஷன்ற ஒரு இருக்கு இல்லையா, அது நம்ம கிளியராக கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கமல் சார் கூட சொல்லுவாங்க, இந்த வயசில் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் இப்போவும் சொல்லுவார், நான் ஸ்டில் லேர்னிங் அப்படின்ற. இப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம், நம்மெல்லாம் கிடைக்கிற ஒவ்வொரு ஸ்பேஸையும் ஒவ்வொரு செகண்டையும் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு வந்த புதுசில் என்னென்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு நானே கொஞ்சம் பயந்துட்டேன். ஐயோ இது எப்படி நான் கேமரா ரோல் ஆக்ஷன் சொல்லும்போது அங்கேயே நின்று நீங்கள் ஒரு இமேஜினேஷன் தான், ஒரு க்ளோஸை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கேன்ற இமேஜினேஷன் மட்டும்தான், ஒரு லுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்க பேசுறதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். உங்ககிட்ட இருந்து என்ன இன்டென்ஸில் வந்தால் தான் நம்ம நேச்சுரலாக திருப்பி அது பேச முடியும். இது இமேஜினேஷன் பண்ணி நம்ம அது பண்ணுன்றது பெரிய டேலண்ட். கரெக்டர்ன்றது பெரிய டேலண்ட். வெளியில இருந்த மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அவன் என்னப்பா நடிகன் தானே அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு தெரியுமா? ஒரு விஷயம் இங்கே இருந்து எடுத்து வெயிடான்னு சொன்னால் அது ஒரு வேலை நம்ம சொல்லி பண்ண வைக்கிறாங்க. இது நமக்குள்ளேயே உருவாக வேண்டிய விஷயங்கள். இது கிரியேட்டிவ் ஃபீல்டு தானே. கரெக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பேலன்ஸ் பண்ணவே தெரியாமல் போச்சு. இப்படி ரியாக்ஷன் எப்படி நான் பண்ணணும், என் கண், என்
என் ஃபேஸு நம்ம பாடி மொத்தத்தில் நம்ம வந்து கான்ஷியஸ் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அது இது எப்படியாச்சும் இதை முடிச்சு போடலாம் அப்படின்னு அப்போ யோசனையும் வரும். ஐயோ நம்ம தப்பாக யோசிச்சோமோ, நமக்கான இண்டஸ்ட்ரி கிடையாதோ இது, ஏன்னா என்னால் இது நடிக்க முடியாது, அது வெறும் ஆசை மட்டும்தான் இருந்துச்சு அப்படி இப்படின்ற 1000க்கு மேலே டென்ஷன்ஸு ப்ரெஷர் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே. இதில் எனக்கு என்னடான்னா அந்த காலத்தில் அவன் என்னோட பெரிய நண்பன், என்னோட ஒரு நண்பன் வித் ஒரு நல்ல ஃபேன் எனக்கு இப்போ அவன். ஆனால் அந்த பர்சன் தான், அது நம்ம பேர் சொல்ல விரும்பலை, அந்த பர்சன் அது நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒன்றா உடஞ்சி போயிட்டேன். ஓகே. இருந்தாலும் அந்த 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 ஒரு ப்ராப்ளம் தான் என்னை திருப்பியும் ரொம்ப யோசிக்க வச்சு மேபி எனக்கு இப்போ இருக்கிற பேரில் நான் வந்து உட்கார்றதுக்கு ரீசன் அந்த ஒரு கேள்வி தான். ஓகே. அவள் கேள்வியாக கேட்கல, அவன்கிட்ட சொன்னான், பிரதர் ஷூட்டிங் முடிச்சு நாங்கள் ரூமுக்கு ஹோட்டலில் தான் இருந்தேன் நான். அப்போ என்கிட்ட சொன்னாங்க நானும் வரேன், என் கார் வச்சுருக்கேன் நான். அப்போ காரில் நானும் வரேன்டா அப்படின்னு சொன்னேன். சரி பிரதர் வாங்கன்னு சொன்னேன். கரெக்டாக காரு வண்டி ஓடிட்டு இருக்கு, சைலண்டாக இருக்கேன், வேறு எதுலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். நாங்கள் ஹோட்டல் முன்னாடி நிப்பாட்டுறோம். சரிடா இங்கே நிப்பாட்டு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு நிப்பாட்டினா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், பிரதர் நீங்கள் கொஞ்சம் நல்லா நடிக்கணும், நீங்கள் நடிக்கவே இல்லை, ஓகே, ரொம்ப மொக்கையாக இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் இன்னும் பண்ணலைன்னா வேறு ஏதாச்சும் ஆகும், அப்படின்னா உங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்ற அளவுக்கு என்ன பேசியிருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், கூடவே இருக்கிற ஒருத்தர் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும். அந்த டைமில் இருந்த என்னோட மெச்சூரிட்டிக்கோ இல்லைன்னா அந்த டைமில் இருந்த என்னோட அறிவுக்கோ எக்ஸ்பீரியன்ஸுக்கோ எனக்கு அது பயங்கரமான ஒரு உடஞ்சே போயிடுற மாதிரியான ஒரு விஷயம். அன்றைக்கி தூங்கவே இல்லை நைட்டு. ஏன்னா நம்ம தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கோமோ. நம்ம கார்பரேட்டில் இருந்து, நான் வாஸ் இன் கார்பரேட், அங்கேருந்து ஒரே அடியாக டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு வர வந்திருக்கேன். ஒரு blank ஆயிட்டேன். நீங்க நடு ரோட்ல நிக்கிற மாதிரி ஆயிட்டேன். ஓகே ஓகே. ஏன் என்னால முடியாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய இன்சல்ட். அது ஒரு பெரிய இன்சல்ட் என்னோட நண்பனா இருந்தாலும். அதே நண்பன் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவன் நவ் ஹாப்பி. நவ் ஐ அம் வெரி ஹாப்பி பிகாஸ் கரெக்டான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன்ற கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் மக்கள் கையில் தான் பிரதர். நைஸ். நம்ம வேலையை 100% கொடுத்துட்டு இருக்கோம். சூர்யா நந்தினியோட பேர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் சண்டை கூட போட்டுடலாம், பட் அந்த கெமிஸ்ட்ரி மீட்டர்லேயே கேரி பண்ணுறது சாதாரணமான விஷயம். ரொம்ப 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 அது கரெக்டு தான். அதை எப்படி சொல்ல, வி ஆர் வெரி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க. ஸோ அது கொண்டேவா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரின்றது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் நல்லா பழக்கம் உங்களுக்கு இருந்தாலே அந்த கெமிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும் இல்லையா? இப்போ நானும் நீங்களும் ரொம்ப நல்லா, இப்போ நம்ம இந்த சினாரியோவில் நம்ம ஒரு சீன் ஒன்றா பண்ணுறதும், நம்ம ஒரு 2 வாரம் பழகுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சீனை ஒன்றா பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்ட். அதுதான் இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் வந்ததுலேயே அந்த கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி இருக்குது. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னோட ஒரு புரிதல்கள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேரும்போது நம்ம மேக்ஸிமம் அதுதான் அந்த ப்ரொஃபஷ்னலிசம் தான் அதுக்கு அந்த கெமிஸ்ட்ரிக்கான காரணம்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து தான் அஃப்கோர்ஸ் நாங்கள் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நிறையா பேசுவோம், விளையாடுவோம், லைக் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அது ஆட்டோமேட்டிக்கலி நடக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எழுத்து அந்த ரைட்டிங்லேயும் அந்த சீனோட டெப்த் அப்படி இருக்கிறதுனால எக்ஸிக்யூஷன், டைரக்டரோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே சேர்ந்து வரும்போது உங்களுக்கு அது தோணும். கமெண்ட் 2 கமெண்ட் நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? இதை பற்றி பேசினனால சூர்யாக்காக தான் இந்த நாடகம் பார்க்குறோம், எப்போ பார்த்தாலும் இந்த நந்தினிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவே சூர்யாவை பெரிய அளவில் காட்டுறதில்ல. சூர்யா தான் இந்த நாடகத்தின் உயிர், அவர் அதிகமாக காட்டுங்க ப்ளீஸ் அப்படின்னு டியோ டைசன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? அவர் மேபி அவருக்கு என் மேலே இருக்கிற அந்த அதிகமான பாசமாக இருக்கலாம். அவருக்கு என்ன ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட், பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் தானே பிரதர், அந்த மாதிரி இருக்கலாம். அது அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒரு சீரியலோட ஹிஸ்டரியை வச்சு நீங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக சீரியல் ஒரு ஹீரோயின் பேஸ்டாக தான் இருக்கும், இதுவும் ஹீரோயின் பேஸ்டு தான். பட் இருந்தாலும் இங்கே மற்ற எந்த சீரியல்ஸ்லேயும் இல்லாத ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸும் மாஸும் வந்து சூர்யாக்கு ஆஃப்கோர்ஸ் இருக்குது, இதுக்கப்புறமும் இருக்கும். பட் என்னென்னா நம்ம நந்தினி இதோட இந்த லீடிங் கேரக்டர் இல்லையா நந்தினின்றது வந்து, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் வெரி சைலண்ட் ரொம்ப நாளாக எபிசோட்ஸில். ஆமாம். இந்த சூர்யாவோட பிளாஸ்ட் தான் இருக்கும் எப்போவுமே இதில், கரெக்ட் இல்லையா? அஃப்கோர்ஸ். அப்போ அந்த டெப்த்தில் இருந்து மேபி வேரியேஷன்ஸ் வரும். இப்போ நந்தினிக்கான ஒரு ட்ராக்கு அவங்களுக்கான ஒரு இது கொடுக்கும்போது அந்த இடத்துல
இந்த சீன் 10 பேர் நின்னாலும் ஒருத்தரோட சீனாக தான் இருக்கும் அது. மிச்ச 9 பேரும் அதோட சப்பா தான் இருக்கும். அவங்கள சுற்றி இருக்கிற விஷயங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இது இப்போ போயிட்டு இருக்கிறது என்னன்னா, அது அவர் எந்த எபிசோடு பார்த்துட்டுன்னு தெரியாது. மேபி ஏதாவது ஒரு பர்டிகுலர் எபிசோட் பார்த்துட்டு எல்லா மக்களும் நிறைய மக்கள் வந்து இது ரிலேட்டடான கேள்விகள் கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. சீரியல் என்ன எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹீரோக்கு பயங்கர கெத்தெல்லாம் இருக்கும். அப்புறம் போக போக ஹீரோ வந்து நார்மல் அந்த ஒரு நிலையில் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, சூர்யாவோட கோர் கேரக்டர் அடிப்படுற மாதிரி அவரை நிப்பாட்டாதீங்கன்னு. அது பெரிய கான்ஷியஸ்னஸ் இருக்குது, மக்களுக்கே இருக்குது என் மேலே. நான் வந்து ஒன்றும் கேட்கணும்னு இல்லை, என்ன என் ட்ராக் எங்க, எனக்கு கெத்து இல்லை, நான் கேட்க மாட்டேன், மக்கள் கேட்டுப்பாங்க. என் வீட்டில் ஒருத்தவன்ப்பா சூர்யா அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வீட்டில் ஒருத்தரை பற்றி மக்கள் நினைச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? புரியுது. அவங்க ஏத்துக்கிறது தான், மக்கள் தான் அல்டிமேட். மக்கள் முடிவு தான் மகேஷன் முடிவுன்னு சொல்ற மாதிரி, நான் அது மகேஷன் முடிவுன்னு கூட சொல்ல மாட்டேன், மக்கள் முடிவு தான். மக்கள் முடிவு அவங்க எடுத்து இங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அவர் நினைச்சாலும் வெளியில அனுப்ப முடியாது. ஆக்சுவலா நீங்க ரியல் லைஃப்ல வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டீங்க. நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னா சும்மா அது அப்படி இல்லை. என்ன சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாத அளவுக்கான ஒரு குடிகாரன் தான். அப்படின்னா எப்படி தெரியுமா? ரொம்ப ரேரா ப்ரோ, ரொம்ப ரேரா ஏதாச்சும் ஒகேஷ்னல் விஷயங்கள் எல்லாம் வரும்போது பார்ட்டி ஒரு பார்ட்டி ட்ரிங்க் எடுக்கணும், அவ்வளோதான். அஃப்கோர்ஸ். ஏன்னா நாங்கள் லைக் உங்களுடைய அப்பா கேரட் பிரபாகரன் சார்ட்ட பேசும்போது அந்த பையன் வந்து அந்த பையன் தரக்கடிக்க மாட்டார். ஆமாம், யாருக்குமே தெரியாது, நான் யாரு கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். அது ஒன்று இவங்களுக்குமே தெரியாது இல்லை. புரியுது. ஏன்னா நம்ம ஒரு கேதரிங் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் கேதரிங்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் நான் அப்படி பண்ணுறது இல்லை, அதனால அவங்களுக்கு தெரியாது. எல்லார் வீட்லேயுமே ஏதோ ஒரு பையன் அவனுடைய காதலில் தோல்வியில் இருப்பான். அவனை ஏதோ ஒரு வகையில் அவங்க பார்த்துருப்பாங்க, நம்ம பையன் இப்படி இருந்தானே, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச பையனோ, இல்லை பசங்க பார்க்கும்போதே நம்ம லைஃப்லேயும் இப்படி ஒரு ட்ராக் ஒன்று போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கும். சூர்யாவோட லைஃப்பில் ஆக்சுவலாக அது நடந்துச்சு. குடிகாரங்கிறத தாண்டி இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு அட்ராசிட்டி பண்ணுறது இருக்குல்ல, இதை ஹேண்டில் பண்ணுறது சாதாரணமான விஷயம். ஓடவும் ஆகிடும், லைக் குடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த கிராஃப் சொன்னீங்கல்ல, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதாவது இதில் என்னோட டேலண்ட்டுன்னு நான் ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா அது எனக்குள்ள போனாக இருக்கிற டேலண்ட்டாக இருக்கும் இல்லையா. எக்ஸிக்யூஷனுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணேன்னு அதெல்லாம் இல்லை. ஆனால் அப்சர்வேஷன் இருக்குது எனக்கு. இப்போ உங்களையே நான் என்னென்ன உங்களோட கெஸ்டர்ஸ் என்னென்ன நான் பார்த்தேன்னு உங்களுக்கே தெரியாது, நான் உங்களை பார்த்துருப்பேன். அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப வேண்டியது அப்சர்வேஷன், வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அதில் சின்ன வயசுல இருந்தே நம்ம எத்தனையோ குடிகாரங்களை பார்த்துருப்பேன். அதில் இப்போது இந்த சூர்யா ப்ளே பண்ணுற குடிகாரனில் நிறைய குடிகாரன்கள் இருக்காங்க. பல குடிகாரன்களோட ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்கும். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் இது ஒரு கிராஃப் தான் பிரதர். இதில் மிகப்பெரிய சேலஞ்சே நீங்கள் சொன்ன இதே பாயிண்ட் தான் சேனல் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுத்ததும். மிகப்பெரிய குடிகாரன் அட்ராசிட்டி பண்ணிகிட்டே இருப்பான், வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணுறவன். ஆனால் அதில் ஒரு ரீசன் இருக்குது, அவன் ஏன் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியலி ஆல்கஹாலிக்கான ஒருத்தன் தான், அது அந்த ஸ்ட்ராங் ரீசன் தான். இருந்தாலும் குடிகாரனாவாக தான் நீ உங்களை காட்ட போகிறீங்க. அப்போது இது ஒரு மேலே அதான் சொன்னல, நீங்கள் அதுக்கு ஒரு லைனுக்கு மேலே போயிட்டேன்னா கிரிஞ்ச் ஆகிடும், இல்லைன்னா அண்டர் ஆக்ட் ஆகிடும். அது எக்ஸ்பிரஸ் ஆகாது. நீங்கள் வேற எந்த கேரக்டரைசேஷனும் அண்டர் ஆக்ட் பண்ணி நல்லா பண்ணலாம் இல்லையா. பட் ஒரு குடிகாரன் கேரக்டர், அது எக்ஸ்பிரசிவான ஒரு கேரக்டரை அண்டர் ஆக்ட் பண்ண முடியாது. எப்போவுமே ஒரு பிபி 140 150 இருக்கும், எனக்கு ஃப்ளாட்டிங்கில் தான் இருக்கும், நான் ஃப்ளோர்லேயே இருக்காது. சூர்யானா அப்படி தான். அது அவரோட வேகம் அந்த ரேஞ்சில். இப்போ நான் என்னென்னா முன்னாடி இப்போ கொஞ்ச நாளாக சர்க்கம்ஸ்டான்ஷியலி குடிக்காமல் இருக்கேன் நந்தினினால. அப்போ குடிக்கிற வரைக்கும் என்னென்னா நான் டைரக்டர்கிட்ட கேட்பேன், சார் இப்போது 4 பெக்கா இல்லை 3 பெக்கா இல்லை 2 பெக்கா. இப்போ பெக்குக்கு தகுந்த இதை பிரபாகரன் சார் என்ன சொன்னாங்க, இங்கேருந்து 4 அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட போதையோட லெவலையும் நாம் ஏற்றி இறக்கும். ஓகே, இது நமக்கு அதான் சொல்கிறேன்ல, என்னோட அந்த வெறி, அந்த ஆசை, இந்த நடிப்பு மேலே இருக்கிற ஒரு வெறின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இருந்து உருவான விஷயங்கள் தான். ஆஃப்கோர்ஸ் அது நல்ல இடமாக வருதுன்னா எனக்குள்ள அந்த ஒரு டேலண்ட் கடவுள் எனக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த இயற்கை. ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்குது இல்லையா. பிறப்புக்கு நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஆஃப்கோர்ஸ் இருக்குது. அது ஒரு டெஸ்டினி, நீங்கள் போய் சேருவீங்க. ஆஃப்கோர்ஸ் நான் ஒரு ஆக்டராக தான் இருக்கணும் இனிமேலும் இருக்கணுன்றது மேபி என்னோட டெஸ்டினியாக இருக்கும். நந்தினியை சுற்றி ஒரே டாக்ஸிக்ஸ் பீப்புள் தான் இருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் லைக் அதை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள். ஸோ இந்த ப்ளே கேம் இருக்குல்ல, இது எப்படி இருக்கும்? இது ஸ்கிரிப்டாக படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்?
ஸ்கிரிப்டாக மட்டும் இல்லாமல் இங்கே வரும்போது வேறு டெவலப்மெண்ட்டு நடக்கும் அதில். கண்டென்ட் விட்டு போகாது. பட் இந்த வசனங்கள் இதெல்லாமே வந்து நமக்கிட்ட இருந்து தனியாக வரும். நிறைய விஷயங்கள் வந்து ப்ராம்ப்டிங்கில் இருக்கிறதோ ஒரு சீன் பேப்பரில் இருக்கிறதோ எக்ஸாக்ட்லி அது மட்டும் இல்லை. டைரக்டரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து சீனாக நாங்கள் பண்ணும்போது எங்களோட ஆக்டர் கான்ட்ரிபியூஷன் ஒரு எக்ஸிக்யூஷனில் ஆக்டரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து வரும்போது பயங்கர ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு விஷயங்கள் இதில் இல்லை. சினாரியோஸும் லைக் தட். எப்படின்னா பயங்கர ட்ராமாட்டிக்காக இழுத்து போகிற மாதிரியான கண்டென்ட்ஸ் அல்ல 3 முடிச்சு. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து மன்னவர், இப்போ கல்யாணம், இது சில விஷயங்கள்னால சர்க்கம்ஸ்டான்ஷியலி இது இப்படி பண்ணி தான் ஆகணுன்றதுனால கொஞ்சம் ஒரு ப்ராப்ளத்தை வந்து இழுத்து பிடிக்கிறாங்க. மற்றபடி எப்படின்னா முன்னாடியெல்லாம் எங்களுக்கு எப்படி வரும், நாங்கள் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுவோம், எண்டுக்குள்ளே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நாங்கள் அப்படி இருந்தவங்க. அப்போ அதுதான் இப்போ இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்லி இது பண்ணணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் அந்த கதையை கொஞ்சம் இழுத்து கொண்டு போன்றது அது ரொம்ப கம்மியாக தான், ரொம்ப எல்லாம் இழுக்கலை. நிறைய இடத்துல என்னென்ன எந்த மாதிரி இழுக்கும்னு நமக்கு தெரியும். அடிக்க வரதே ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ மோஷன். ப்ரெக்னன்சி அதெல்லாம் இருக்கு. அஃப்கோர்ஸ் அது கதைக்கு தேவையான விதத்தில் தாங்க. நான் ஒரு யாரையுமே தப்பாக சொல்லுவேன். இந்த கதைக்கு அந்த ட்ராவல் தேவை. ஒரு சினிமானா 2.5 மணி நேரத்தில் உங்களுக்கு டாப் டு பாட்டம் எடுத்து முடிச்சு கன்வின்ஸ் பண்ணலாம். சீரியல் அப்படி கிடையாது. நீங்கள் இயர்ஸாக போகணும். ஸோ அது ஒரு விஷயத்த எடுத்து டக்குன்னு முடிச்சுட்டேன்னா அடுத்த கண்டென்ட் இருக்காது. அது அப்படியே தான் போகணும் இல்லையா? அதனால கொஞ்சம் இழுக்கிறாங்க. அதை தவிர இட்ஸ் ஃபைன் அண்ட் குட். நந்தினி கேரக்டர் இன்னசென்ட்டாக இருக்காங்கல்ல, ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி லைக் ஜாலியான பர்சனாக ப்ளே பண்ணுவீங்களா? எப்படி என்ன மாதிரியான கேரக்டர்? ஷீ இஸ் அ வெரி ஜாலி பர்சன். எல்லாருக்கிட்டே நல்லா சிரித்து பேசிக்கிட்டு ஹாப்பியாக கலகலன்னு. இப்போ கூட சத்தம் கேட்டாலும் கேட்கும். இப்போ தூங்கிட்டு இருக்கான் போல், நல்ல சத்தம் கேட்கல சுவாதியோட. சீரியல்லேருந்து நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா? பிக் ஸ்க்ரீன் அது மட்டும்தான் இருக்குது எனக்கு. ஸோ அதுதான் எய்ம் இல்லை? அதுதான் எய்ம். அதுக்காக தான் நான் வந்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் மக்கள் அவங்களோட சப்போர்ட் தான். இப்போ சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து சினிமா ஆசைப்பட்டு வந்தோம், ஆக்சிடென்ட்லி கேம் டு திஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பட் இருந்தாலும் இதுவும் நடிப்பு தான். நம்ம ஆசைப்பட்டதில் தான் இருக்கோம். சீரியல் என்ன சின்ன பொட்டியில் பார்க்குறீங்க, பெரிய பொட்டியில் பார்க்க முடியல, அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம டார்கெட்டும் நம்ம ஆசைப்பட்டதும் நம்ம எதை பார்த்து வந்துச்சுன்னா சினிமா பண்ணணுன்றதுனால தான். ஆஃப்கோர்ஸ் நான் அதுக்கான முயற்சிகள் இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக டச் அவுட் அது வந்து சீக்கிரமே நடக்கும். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாம்பு வீட்டுக்குள்ளே வரும், அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணுவீங்க. ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. ரஜினி சார் வந்து பாம்பை பார்க்கும்போது ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. இல்லை அஃப்கோர்ஸ் அது சொல்லணும். ரஜினி சார் ஐயோ அது அவங்க எல்லாம் நம்ம அவங்கள கூட கம்பேர் எல்லாம் கண்டிப்பாக கம்பேர் கிடையாது, பட் லெஜெண்ட்ஸ். பட் என்னென்னா அது ரெஃபரன்ஸாக எனக்கு கொடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி. இது உங்கள் ஸ்டைலில் நான் பார்த்தேன். அது எப்பவுமே ஒரு ஆக்டருக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் யாருக்கிட்ட இருந்து வேணால் எடுக்கலாம். எதுக்கு மெர்லின் பிராண்டோட ரெஃபரன்ஸ் எடுக்கிற ஆள் தான் கமல் சார். கரெக்ட். அது அவரே சொல்கிறது, நம்ம சொல்லலை. ஆமாம், நீங்கள் எடுக்கலாம். பட் அதே மாதிரி பண்ணி வச்சா அது மிமிக். அது உங்களோட விதத்தில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்னா தட் இஸ் யுவர் ஸ்டைல். இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்து வேணால் எடுக்கலாம் பிரதர், இல்லையா? நீங்கள் யார்கிட்ட இருந்து வேணால் எடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ஆக்டரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ரோட்டில் சும்மா போயிட்டுருக்கிற ஒரு மனிதர்கிட்ட அவ்வளோ நல்ல கெஸ்டர்ஸ் இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அவங்ககிட்ட பயங்கரமான ஒரு ஸ்டைல் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் பிரதர். அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு உங்ககிட்ட என்ன த பெஸ்ட்டு என்னென்னு நம்ம உங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தால், உங்கள் கூட பழகிட்டு இருந்தால் தெரியும் உங்களோட த பெஸ்ட்டு கெஸ்டர் என்னென்னு. நம்ம அதை வேணும்னா எடுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு நியாஸுக்குள்ளே இருந்து ஒன்று வெளியில் போகும் இல்லையா? அதில் ஒரிஜினாலிட்டி இருக்கணும். அது எனாக்ட் பண்ணக்கூடாது. அதில் இருந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை குக் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணணும். அது அஃப்கோர்ஸ் டைரக்டர் எனக்கு சொன்னாங்க, நம்ம தலைவர் ஒரு விஷயம் அதுவும் பண்ணுறதுக்காக டைரக்டர் சொல்லலை சார். இந்த இடத்துல சூர்யா பயங்கர கெத்தான ஆளாச்சு சார், இவன் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நான் கேட்டேன் ஒரு டவுட்டில். தலைவர் இதில் பண்ணியிருக்கான் பாருங்கள், எவ்வளோ பெரிய கெத்தான ஆள். அவர் அந்த பாம்பை பார்த்தாலே பயந்துருவாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம். பாம்புக்கிட்ட நம்ம போய் வீரத்தை என்னடா நீ காட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு போட்டால் அவ்வளோதான், பொட்டுன்னு போட்டால் பட்டுன்னு போயிடும், பட்டுன்னு போட்டால் பொட்டுன்னு போயிடும் அப்படி. ஆமாம், அதனால சார் சொன்னார் இந்த மாதிரி இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் நான் அதை பார்த்துருக்கேன். தலைவரோட வேற மாதிரியான ஒரு ஆக்டராக இருக்கும். அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்தை நான் அந்த தலைகீழாக ஒன்றும் பண்ணல, அது வேற விஷயம் ஒன்றும் கிடையாது. வாண்டடாக பண்ணணும்னு பண்ணலை. மாஸ்டர் எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட் மாஸ்டரில் எடுத்துகிட்டு இருக்கும்போது இதை பயந்து இப்படி சுற்றி இப்படி போகலான்னு தான் நினச்சேன். பாதி வழியிலே டைரக்டர் கட்டு சொல்லிட்டாங்க.
கட்டு சொன்னது நான் இப்படி ஆயிட்டேன், நியாஸ் அப்படியே இருங்க அப்படின்னு டைரக்டர் வந்து அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாஸ்டர் கட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸை வைன்னு சொன்னாங்க அவர் எனக்கு. அப்படியே இருங்க, நான் ரொம்ப நேரமாக சார் கழுத்து இருக்கு நியாஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி க்ளோஸை வச்சுட்டாங்க. மிச்ச டயலாகை மொத்தமாக இப்படி பேசுங்க அப்படின்னு சொன்னான் எனக்கு. என்னை விட்டுருந்தேன்னா நான் குதிச்சு பல்ட்டி அடித்து அந்த பக்கம் போய் அப்படி நின்று பேசுறதுக்கு தான் நான் பிளான் பண்ணி போனேன். ஆனால் பாதி வழியில் காலை மண்டை மேலே இருக்கும்போது அவர் நிப்பாட்டிட்டு அடுத்த 2-3 மாஸ்டர் வச்சுருந்தாங்க. அதை அந்த டைமை சட்டன் டைமில் கட் பண்ணி வச்சுட்டு எனக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ மிச்ச டைலாக் எல்லாமே நான் அந்த கழுத்து எந்த விதத்துல எல்லாம் நீங்கள் ஆக்டிங் பார்த்துருக்கீங்க? தலை கீழே காலை மேலே வச்சு ஆக்டிங் பார்த்துருக்கீங்களா? அதுதான் நீ பார்த்த வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இன்னும் எனக்கு அந்த பெயின் இருக்கு ஒரு சைடு. ஏன்னா ப்ரோ நீங்கள் ஒரு செகண்டில் நீங்கள் கண்ட முடிச்சது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிருக்கும். அதோட ப்ராசஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லைட்ஸு கேமரா எல்லாம் மாற்றி நீங்கள் அதுக்கு ஒரு க்ளோஸு வைக்கணும். அதே இதில் நீங்கள் மாஸ்டரில் திருப்பி அது பண்ணணும். அதே இதில் நீங்கள் வேறு லாங் ஆங்கிளில் ஒன்று பண்ணணும், ஒரு மிட்டில் பண்ணணும். ஸோ எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு சீன் எடுத்து முடிக்க 1.5 மணி 2 மணி நேரம் ஆகும். அந்த ஒரு 2 மணி நேரத்தில் மாஸ்டர்லேயும் க்ளோஸ்லேயும் எல்லாம் ஒரே ஆக்ஷன்னா அவர் அந்த 2 மணி நேரமும் அந்த எஃபர்ட் எடுத்துருக்கணும். தங்கச்சி கல்யாணம் என்ன பண்ண போறீங்க? ஒரு அண்ணனா ஆனா அம்மாவை மட்டும் வச்சு செஞ்சிருவேன் ப்ரோ. இன்னும் செய்வேன். ஏன் சொல்லு? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. Girios Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.